வணக்கம். தலைப்புச் செய்திகள். விசிகாவின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கனவு நனவானது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சர்களாக வன்னியரசு, ஷாஜகான் பதவியேற்பு. ஆளுநர் RV அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னாள் எம்எல்ஏவும் திமுக திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளருமான செல்வராஜ் ராஜினாமா. மாற்றுக் கட்சியினருக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தலைமைக்கு கடிதம் அனுப்பினார். விஜய் என்னை சந்தித்து பேசும்போது அவரது அமைச்சரவையில் இடம்பெற்று எதுவும் பேசவில்லை. தாவிக கூட்டணி ஆட்சி செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம் என வைகோ கருத்து. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் 19 மாவட்டங்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்துக்கான இடைத்தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கூட்டணி ஆட்சி அமையவே முடியாது என்ற பேச்சுகளுக்கு எல்லாம் காங்கிரஸ் கட்சி விடை கொடுத்திருக்கிறது. உயர்கல்வி அமைச்சர் பி. விஸ்வநாதன் பேச்சு. சிறுநீரக திருட்டு வழக்கு விசாரணை மீண்டும் முழு வீச்சில் தொடங்கப்படும். தவறு செய்தவர்கள் தப்ப முடியாது. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை தாவேக அரசு தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமைச்சர் பதவி என்ற சுகத்துக்காக CV சண்முகம் அதிமுகவை அளித்துக் கொண்டிருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள். காங்கிரஸ் MLAக்கள் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றதற்கு கிறிஸ் சோடங்கர் பெருமிதம். நிஜத்தில் எங்கள் வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது. சூர்யாவின் கருப்பு திரைப்படம் வெற்றி குறித்து ஜோதிகா நிகழ்ச்சி. விசிக குறித்து ராசாவின் ட்வீட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக மக்களிடம் திருமாவளவனிடமும் ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.